ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா விதமான தயவுகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் காருண்யங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த 4 மாதங்களும் நீர் கண்ணின் கருவிழி போல நீங்கள் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் ஆண்டவரே, இந்த 2வது வாரங்களில் கூட ஆண்டவரே நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான இரக்கங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வெயிலின் ஆண்டவரே அகோர தன்மையிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணின் கருவிழி போல வேலியடைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. அன்று வனாந்தரத்திலே தம்முடைய ஜனங்களை நீர் வழி நடத்தின பொழுது பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மூடி வழிநடத்தி ஆண்டவரே தம்முடைய ஜனத்தை அருமையாய் நடத்தின அழகான தெய்வம், அன்புள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த காலத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எங்களுடைய சரீரங்களை உம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மூடி ஆண்டவரே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைமைகளையும் ஐயா நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இதோ இந்த நேரத்திலும் ஐயா இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட ஆண்டவரே தேவையின் நடுவிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்பீராக, இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு புதிய காரியத்தை நீர் செய்வீராக. ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் ஈவுகளையும் பெற்று கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இவர்கள் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், நீர் மகிமைப்படும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முன்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அதே ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், அல்லது நீ என்னுடையவள் அல்லது நீ என்னுடையவன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து அழைத்த நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் நம்மை உருவாக்கினவர். தாயின் கருவிலே நாம் உருவாகும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தவர் மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு தமக்கு சொந்த ஜனமாக என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் இங்கே 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், இல்ல இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனத்தை அவர் எப்படி நடத்துகிறார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ எப்படி இருப்பாய், வேகாதிருப்பாய், அந்த அக்கினி ஜுவாலைகள் உன் பேரில் பற்றாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம்.
அப்ப நிறைய சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போன பாதைகள், நாம் நடந்து வந்த வழிகள், நாம் படுத்துக்கொண்ட இடங்களிலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக கண்ணீரான தருணங்கள், அநேக கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை கடந்து போய் ஆறு எப்படி கரை புரண்டு போகும்போது அதற்கு எதிர்கொண்டு நிற்க முடியாதபடி ஜனங்கள் தத்தளிப்பது போல சில நேரங்களிலே நாம் என்ன பண்ணிருக்கலாம்? தத்தளித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில இருந்தாலும் உன்னை நான் நடத்துவேன். நீ ஆறுகளை கடக்கும் போது கூட அவைகளை என்ன பண்ணாது? உன்மேல் புரளாது. நீ எப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே, சூழ்நிலையின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே நீ கடந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால், உன் மீட்பராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நான் உன்னை எப்படி நடத்துவேன்? உன்னை பாதுகாத்து பத்திரமாய் நடத்துவேன். புதிய காரியத்தை செய்து என்ன பண்ணுவேன்? நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்படி புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த புதிய காரியம் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எந்த காரியத்திலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நாம் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் நடந்து வந்த வழிகளிலே, ஒருவேளை போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, ஒன்றுமில்லாத தருணங்களிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாய் இருந்தார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் ராஜா அவர்களை கொடுமைப்படுத்தினான் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஜீவனை வெறுக்கத்தக்கதாக அங்கே அவர்கள் வேதனைப்பட்டதாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இடுகிற பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்கவே கேட்டேன், அவர்களுடைய படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அங்கே யாத்ராகமத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து படுகிற வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கண்ணீரையும் அவர் காண்கிற தெய்வமாய், கதறுதல்களை கேட்கிற தெய்வமாய் அங்கே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி கடந்து வந்த அந்த ஆண்டவர் அந்த ஜனத்தை என்ன பண்ணுகிறார்? மீட்கும்படியாக மோசேயை எழுப்பி அவர்களை அங்கே இருந்த அந்த பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன செய்கிறார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டு கொண்டு வருகிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை அவர் செய்கிறார் என்றால் எதிலே செய்கிறார்? அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது நம்மை மீட்கிறார். இல்ல, அப்ப அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்? புதிய சிருஷ்டியாய் நாம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணுகிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பிசாசானவனுடைய கிரியைகள் என்ன? அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் ஆண்டவரோ நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வரும் பொழுது எல்லாம் புதிதாய் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் கிரியையின் அடிமைத்தனத்திலிருந்து, அல்லது பிசாசால் கட்டப்பட்டு வியாதியிலே, வேதனையிலே, துக்கத்தின் மத்தியிலே கடந்து போகிற, எப்பேற்பட்ட கட்டுகளின் மத்தியிலே கடந்து போகிற ஜனங்களாய் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால், தம்முடைய மகிமையினால், தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி கட்டுகளை அறுத்து விடுதலையை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இங்கே அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து தகப்பனுடைய வீடு இல்ல, கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு வழியாய் அவர் நடத்தும் பொழுது அங்கே என்ன வருகிறது? வனாந்தரம் வருகிறது. அங்கே அந்த வனாந்தரத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? புதிய புதிய காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அங்கே செங்கடல் 2ஆக பிளக்கிறது. இதுவரை நடைபெறாத ஒரு பெரிய அதிசயம் இல்ல, ஒரு புதிய காரியம், ஒரு புதிய வழியை ஆண்டவர் வனாந்தரத்திலே அந்த செங்கடலை 2ஆக பிளந்து தன்னுடைய ஜனத்தை என்ன பண்ணுகிறார்?
நடத்துகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். வானத்தில் இருந்து தேனிட்ட பணியாரம் போல தேவதூதர்கள் புசிக்கிற அந்த மன்னாவினால் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற அந்த வனாந்தரமான அந்த பாதையிலே தன்னுடைய ஜனங்களை முதலாக அந்த மன்னா என்கிற அந்த புதிய உணவினால் அவர்களை போஷித்து என்ன பண்ணுகிறார்? அவர் நடத்துகிறார். அது மாத்திரம் அல்லாமல் கண்மலையை பிளக்கிறார். அங்கே என்ன வருகிறது? தண்ணீர் வருகிறது. இது ஒரு புதிதான காரியம். ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே நடத்தின அந்த விதம் மிகவும் அழகானது, மிகவும் ஆச்சரியமானது. புதிய புதிய அதிசயங்களை, புதிய புதிய அற்புதங்களை அவர் செய்து தம்முடைய ஜனங்களை அங்கே நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அதுவரை ஆடு மேய்த்து கொண்டு அடிமையாயிருந்தவர்கள் அந்த வனாந்தரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர்கள் யுத்தங்களை நடத்துகிறார்கள். எங்கே இருந்து வந்தது அந்த வீரம்? ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து அவர்களுக்குள் இருந்து பலத்த கிரியைகளை செய்து அங்கே வெளிப்பட்டபடியினால் தான் எப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஒருவேளை பாவத்திற்கு அடிமைப்பட்டு பிசாசின் கிரியைக்கு அடிமைப்பட்டு விடுவிக்க முடியாதபடி சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறபடி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளாகிய பிசாசின் கிரியைகளை நாம் களைந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆவியின் கனிகளினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறபடி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒரு புது சிருஷ்டியாய் நம்மை நாம் உருவாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் வியக்கத்தக்க அதிசயங்களையும் வியக்கத்தக்க அற்புதங்களையும் புதிய புதிய வல்லமையினாலும் நிரப்பி அநேகருக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். அவர் கொடுக்கிற அபரிவிதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய நம்முடைய ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரே எசப்பா நமக்கு சோத்திரம். ஆண்டவரே புதிய காரியத்தை செய்வேன். அதில் பில ராஜகுமார் செல்வின் அந்த பேசுத அறிவீர் கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஊருக்கும் 7 கண்டு பார்க்குறாங்க. அதுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நான் ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சி பார்க்குற ஒருவோடு வார்த்தை தான் மறுபடிவிடும். அழுக்கு குட்டையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இனி அற்புத குட்டையில் வருவாங்க. இயேசுகிற வருகை உலகம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இனி ஆட்சிகள் எல்லாம் இப்போது இருக்க ஆட்சியில் மாற்றங்கள் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம். எந்த வியாதி யார் சரியத்திருந்தாலும் கர்த்தர் வியாதி விலக்குவார். ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகுது. எதிர்பாரா நன்மை வரப்போகுது. ஆச்சரியம் வருகிறது. ஒரு மாதத்துக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஒரு குறைவு இருக்காது. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேறிவிட்டேன். அற்புதம் செய்துவிட்டேன். அதிர்ச்சி விட்டேன். கலங்கின உள்ளத்தோடு நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் கலங்காதே செய்யாதே. நான் கலக்கத்தை நிற்கிறேன். கண்ணீரை துடைத்தேன். உன் துக்கம் சந்தோஷம் மாறும். ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம் இல்லை, 3 அற்புதத்தை செய்வேன். ஒரு வியாதி இருக்கு, வலது காலில் இருக்க கடந்து போகுது. ஒரு கையில் ஒரு விரல் நசுங்கி இருக்கு. அதை கத்தை துடைத்து சுத்தமாக்குறாள். வாய் பேசாத ஒரு ஊமை குழந்தை அது வாய் பேசும். கர்த்தர் காட்டுகிறார். குழந்தையே இல்லை, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆவியான சொல்லுகிறார். எந்தெந்த ஆசீர்வாதத்தை நீ விரும்பிகளோ கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். எல்லா கட்டையும் அறுத்து உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கிறார். இந்த நற்செய்தி உங்களுக்கு சொன்னார். இந்த நற்செய்தி நன்மை பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷம் பெற்றுக்கொள்ளுங்க, கலங்காதுங்க. கர்த்தருடைய நாமத்தை விட்டோம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய தொழுது கொண்டிருக்கிறதெல்லாம் ஆவியான அசைபடி ஒரு குறை இருக்காதபடி நிறைவாயிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. இனி நன்மை தான் இருக்குது, தீமை கிடையாது. இந்த வருஷத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அவ்வளோ செய்வார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் உண்டு. ஆசீர்வாதம் இருப்பீர்கள். கலங்கினவர்களெல்லாம் கலகத்தை நீக்கிறார். கண்ணீர் விட்டெல்லாம் கண்ணீர் துடைக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாகிறார்.
மாறு வேடத்தில் வரக்கூடியவர்கள்லாம் இனி மாறு வேடத்தில் வராதபடி நிறுத்திப்படுகிறார். சாத்தான் வராதபடி தூக்கிப்படுகிறார், கட்டுகளாக இருக்கிறார். எந்தெந்த அற்புதம் உங்களுக்கு செய்யணும் செய்வார். அதை நாம் அதிசயம் அற்புதம் 1 மாதத்துக்குள்ள பெரிய மாற்றங்கள்லாம் வரும், பார்ப்பீங்க. என்ற குறை வராது. நிறைவான தெய்வன் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, எல்லா அற்புதத்தையும் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதம் செய்வார். அது நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த ஊழியத்துக்காக இருக்கும். ஆக செவிங்க, கர்த்தரை ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.